உறவுகள் யாவருக்கும் அன்பு வணக்கம். இன்று கலை, இலக்கியம் அதிலும் குறிப்பாக சினிமா என்பது இலகுவாக மக்களிடத்தில் செல்லக்கூடியது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால், நாங்கள் ஏதோ திடீரென்று பார்த்தா அந்த வதந்தி சில கதைகள செய்கிறோம் போல கதைகள. அப்படி தேவையில்லை. எங்களுக்குள்ளேயே நிறைய கதைகள் இருக்கு. இதை எல்லோரும் பேசிக்கொண்டாலும், அதனை செயல் வடிவமாக்குவர்கள் ஒரு சிலரால் தான் அது முடிகின்றது. அந்த வகையில நாங்கள் பார்த்தோம் என்றால், இந்த மாதம் 21ஆம் தேதி வெந்து தணிந்தது காடு என்கின்ற திரைப்படம் வர இருக்கின்றது. நீங்கள் அறிந்த விடயம்தான். இந்த படத்தை கட்டாயம் பாருங்கள் என்று எனது நீண்ட காலமான நண்பர் ஒருவர், இவர் உலக சினிமாக்களை பார்ப்பவர். அது மட்டுமல்ல, எங்களுடைய குறும்படங்கள், எங்களுடைய போராட்ட காலத்தில் வந்த படங்களும் சரி, முன்னிலை படங்களும் சரி, தொடர்ச்சியாக அந்த திரைப்படங்களை பார்த்து ரசித்தது மட்டுமல்ல, மென்மேலும் வளர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் கொண்டவர். அவர் என்னை கடந்த வாரம் சந்தித்த பொழுது, நான் எங்களோட திரைப்படங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, அவர் என்னிடம் சொன்னார், "கட்டாயமாக இந்த படத்தை பாருங்கள். வெந்து தணிந்தது காடு." நான் ஏன் என்று கேட்டேன். திரைக்கதை அமைத்தல். சொல்லப்பட வேண்டிய கருத்துக்களை ஆழமாக, கருத்தாழமையாகச் சொல்ல. அப்ப நான் சொன்னது விமர்சனங்கள் வருமல்லவா சில இடங்கள் சொல்லும் பொழுது. விமர்சனம் பிறகு. ஆனால் படத்தை சரியான முறையில முதல் பார்க்க வைக்க வேண்டும். எங்கட வரிய, எங்கட கதைய, எங்கட உணர்வோட, எங்கட உடல் மொழியோட பேசினால்தான் எங்கட வார்த்தைகள் சரியாக சென்றடையும் என்பதற்கு இந்த படமும் ஓர் உதாரணம். மறக்காமல் பாருங்கள் என்று சொன்னார். இந்த நல்ல செய்தியை நானும் உங்களிடம் பகிர்கின்றேன். மறக்க வேண்டாம். ஆர்வமுள்ளவர்களே, அக்கறை உள்ளவர்களே பாருங்கள். பார்த்துவிட்டு விமர்சனங்களை முன்வையுங்கள். நன்றி.